Hi friends, my name is Sandil. Welcome to our channel English பேச ஆசையா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா, இங்கிலீஷ் தான் கத்துக்க போறோம். ஆனா அந்த இங்கிலீஷை கதை மூலமா கத்துக்க போறோம். ஓகே. லேர்ன் இங்கிலீஷ் த்ரூ ஸ்டோரிஸ். ஸோ இந்த பிளேலிஸ்ட்டும் வந்து நம்மளோட சேனல்ல இருக்கு. அதில் நம்ம நிறைய கதைகள் போட்டிருக்கோம். ஓகே. இன்னைக்கு உங்களுக்கு அழகான ஒரு மாரல் ஸ்டோரியை நான் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லி தர போறேன். தமிழ்ல சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லி தர போறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. கடைசியா உங்களுக்கு இதுல இருந்து டெஸ்ட்டும் இருக்கு. அதே சமயத்துல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்களாகவே கடைசியா இங்கிலீஷ்ல வந்து இந்த கதையை சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, நீங்களே என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வர போறீங்க. ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் தென் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. Today I am going to teach you a very interesting story in English. Okay, I am going to tell you the moral story. Moral story தான் உங்களுக்கு சொல்ல போறேன். அழகான கருத்துள்ள ஒரு கதை. என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, The Cat and the Mouse. கேட்னா என்னது? பூனை. மவுஸ் அப்படின்னா என்னது? சுண்டெலி. ஓகே, ஸோ இந்த ரெண்டுக்கும் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை தான் ஒரு கதையா வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கதையை நான் தமிழ்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா வந்து நான் இங்கிலீஷ்ல சொல்றேன். இப்படி கதை மூலமா நம்ம ஆங்கிலம் கத்துக்கும் போது நம்ம புதுசான நிறைய வார்த்தைகள் நம்ம கத்துக்கிடுவோம். அதனால வந்து யூ கேன் இம்ப்ரூவ் யுவர் ஒகேபுலரி. நம்மளோட அந்த ஒகேபுலரி ஸ்கில் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஒகேபுலரினா என்னது? நிறைய வார்த்தைகள் கத்துக்கிறது தான் ஒகேபுலரி. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து நிறைய ஒகேபுலரிங்கிறது நிறைய இருக்கும். வீட்டில் பேசக்கூடிய வேர்ட்ஸ், ஆஃபீஸ்ல பேசக்கூடிய வேர்ட்ஸ், ஓகே, வெஜிடபிள்ஸ் நேம்ஸ், ஃப்ரூட்ஸ் நேம்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்கு ஒகேபுலரியில. நிறைய எந்த அளவுக்கு நீங்க வார்த்தைகள் தெரியுதோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ஆங்கிலம் சரளமாக பேச முடியும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நான் கதை சொல்றேன் உங்களுக்கு. பூனையும் எலியும் அப்படிங்கக்கூடிய கதை. ஒரு சின்ன வீட்டுல ஒரு பூனை ஒன்று வாழ்ந்து வந்தது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து சாப்பிட்றதுக்காக, வேஸ்ட் ஆயிருக்கும், சிலது கீழே சிந்திருக்கும், அந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்றதுக்கு வெளியே இருக்கக்கூடிய எலிகள் எல்லாமே வந்து வீட்டுக்குள்ள வந்து சுண்டெலிகள் வந்து அந்த சாப்பாடை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போகும். பூனை என்ன பண்ணும்? பூனையும் அதே வீட்டில் ஏதாவது நமக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, இந்த பூனைக்கு தெரியும் தினம் தினம் சுண்டெலிகள் வந்து வந்து சாப்பிட்டுட்டு போகுது, இருக்கக்கூடிய இறைகள் எல்லாம் சாப்பிட்டு போகுது, நம்ம ஏன் அந்த சுண்டெலிகளையே சாப்பிடக்கூடாது? அது பூனையோட இயல்பு இல்லையா? சோ அதனால அந்த இலைகளை பிடிச்சு வரக்கூடிய சுண்டெலிகளை வந்து சாப்பிட்டுட்டே இருந்தது. இதனால அந்த சுண்டெலிகள் எல்லாமே வந்து ரொம்ப பயந்தது. ஐயோ, அந்த பூனை இருக்குதே, நம்ம போனா நம்மளையும் சாப்பிட்டுருமே, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்குது. அதுல வந்து ஒரு புத்திசாலியான ஒரு சுண்டெலி என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஐடியா கொடுக்குது. எப்படியாவது அந்த பூனையோட கழுத்துல நம்ம ஒரு பெல்லை கட்டிடுவோம், ஒரு மணியை வந்து கட்டி விட்டுருவோம். அப்போ பூனை அங்கிட்ட வந்ததுன்னா அந்த மணி சத்தம் கேட்கும், நம்ம வந்து அலர்ட்டா இருந்துக்கலாம், பூனை அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சொன்னதெல்லாம் ஓகே தான். யாரு போய் அந்த பெல்லை கட்டுறது? யாரு போய் அந்த மணியை கட்டுறது? பூனையோட கழுத்துல கட்டுறது அவ்வளவு சாதாரணமான விஷயமா? அதுவும் சுண்டலி போய் கட்டுறது சாதாரணமான விஷயமா? அதாவது யோசனையை கொடுத்துட்டாங்க. ஆனா அந்த யோசனையை எப்படி செயல்படுத்துறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி அந்த பெல்லை கட்டுறதுக்கு எந்த ஒரு எலியும் வந்து முன் வரவே இல்லை. அதே மாதிரி மறுநாள் வந்து சுண்டலிகள் போகுது. ஓகே, போகுது. அந்த மாதிரி பூனை வந்து 2 சுண்டலிகளை பிடிச்சு வந்து சாப்பிட்டுருது. யோசனைகள் கொடுத்தாங்க, ஆனா அது எப்படி செயல்முறைப்படுத்தணும் அப்படின்னு அவங்க யோசிக்கவே இல்லை. சுண்டலி கூட்டம் அதை யோசிக்கவே இல்லை. திரும்ப 2 எலி வந்துச்சு, பிடிச்சு சாப்பிட்டுறது பூனை. அவ்வளவுதான். எந்த ஒரு ஐடியாவும் கொடுக்கறது ஈஸி. நம்மளோட வாழ்க்கையிலையும் வந்து யோசிக்கிறது ஈஸி, ஐடியா கொடுக்கறது ஈஸி. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது கடினமான விஷயம். அப்படி நடைமுறைப்படுத்தினால் நமக்கும் நம் வாழ்வில் வெற்றி கிடைக்கும். நடைமுறைப்படுத்தாவிடில் சுண்டலியோட நிலைமை தான். ஐடியா கொடுப்போம், யோசிப்போம், பட் எதையுமே பண்ணலன்னா எப்படி பலன் கிடைக்கும்? எதுவுமே கிடைக்காது இல்லையா? அதனால யோசிக்கிறதோட நம்ம வந்து ஒரு விஷயத்த நிப்பாட்டிடக்கூடாது. அதை நடைமுறைப்படுத்தி அதில் நாம் வெற்றி காண வேண்டும் அப்படிங்கிறதா இந்த ஸ்டோரியோட அழகான மாரல். எப்படி இருந்தது இந்த ஸ்டோரி? நல்லா இருந்ததா? So now I am going to teach you how to translate this simple story in English. Let's see. The cat and the mouse. பூனை மற்றும் எலி, பூனையும் எலியும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்னாச்சு அப்படிங்கிறத பாருங்க. ஒரு காலத்தில் ஒரு சிறிய வீட்டில் ஒரு பூனை வாழ்ந்தது. தினமும் அது சமையல் அறையில் உணவுக்காக வரும் எலிகளை பிடிக்க முயன்றது. எல்லா எலிகளும் அந்த பூனைக்கு மிகவும் பயந்தன. இவ்வளவுதான். ஓகே, ஸோ இந்த பேராகிராஃபை ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய விதங்கள் இருக்கு. ஸோ கதை சொல்லும் போது எது அழகான விதமோ அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இங்க பாருங்க. ஒரு காலத்தில் அதை எப்படி சொல்லலாம்? நீங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு காலத்தில் அப்படின்னா ஒன்ஸ்
upon a time, once upon a time, ஒரு காலத்தில், கமா, ஒரு சிறிய வீட்டில் ஒரு பூனை வாழ்ந்தது. ஒரு சின்ன வீட்டில் ஒரு பூனை வாழ்ந்தது, அல்லது ஒரு சிறிய வீட்டில் ஒரு பூனை இருந்தது, எதுனாலும் சொல்லிக்கலாம். அது இப்படி சொன்னீங்கன்னா அழகா இருக்கும். There was a cat. There was a cat அப்படின்னா ஒரு பூனை இருந்தது, ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்தது. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா a cat that livedனா வாழ்ந்தது, in a small house. அவ்வளவுதான். Once upon a time there was a cat. ஒரு பூனை இருந்தது. That அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா இந்த பூனையை தான் குறிக்குது. ஸோ ஒரு காலத்தில் there was a cat, ஒரு பூனை இருந்தது. That அப்படின்னா அது lived in a small house. அது ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்தது. இதை சுருக்கமா நம்ம இன்னொரு விதமாகவும் சொல்லலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா there lived a cat in a small house. ஓகே, ஸோ ஒரு பூனை வந்து ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்தது அப்படிங்கிறத there lived a cat in a small house ன்னு சொல்லலாம். பட் அதை விட இது அழகா இருக்கும் கதை சொல்லும் போது. ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். Once upon a time there was a cat that lived in a small house. தினமும் அது சமையல் அறையில் உணவுக்காக வரும் எலிகளை பிடிக்க முயன்றது. தினமும் அது எப்படி சொல்லலாம்? எவ்ரிடே, தினந்தோறும், தினமும், எவ்ரிடே. ஸோ இதை இன்னும் சுருக்கமா டெய்லின்னு கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. ஸோ எவ்ரிடே அது முயன்றது. இதுக்கு சொல்லுங்க, அது முயன்றது அப்படின்னா இட், முயற்சி செய்யறதுக்கு ட்ரை, அதோட பாஸ்ட் ஃபார்ம் ட்ரைட். கதை சொல்லும் போது எல்லாமே வந்து பாஸ்ட்ல தான் இருக்கும், ஏன்னா நடந்த விஷயங்களை தான் கதையா சொல்லுவோம் இல்லையா. ஸோ இட் ட்ரைட், அது முயன்றது. எதுக்காக முயன்றது? எலிகளை பிடிப்பதற்கு. டு கேட்ச், டு கேட்ச் அப்படின்னா பிடிக்கிறது, பிடிப்பதற்கு. எதை? எலிகளை. எலினா மவுஸ். ஓகே, எலி, சுண்டலிக்கு இங்கிலீஷ்ல மவுஸ். மவுஸோட ப்ளூரல் என்னது? எலிகள் அப்படின்னா மைஸ். ஓகே, சில பேர் கேட்பீங்க ரேட் அப்படின்னாலும் எலிதானே அப்படின்னு கேட்கலாம். ஸோ மவுஸ் அப்படிங்கிறது சுண்டலி, ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய எலி. ஓகே, ஸோ மவுஸ் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும், எலி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும். ஸோ அந்த ரேட் அப்படிங்கிறது கொஞ்சம் தோல்லாம் கொஞ்சம் திக்கா இருக்கும். இதான் அதோட டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ எலிகள் அப்படின்னா மைஸ். டு கேட்ச் த மைஸ், மைஸ்னா எலிகள், மவுஸோட ப்ளூரல் மைஸ். சொல்லுங்க, மைஸ். இதெல்லாம் நீங்க கத்துக்கணும், புதுசு புதுசான வார்த்தைகள் வரும்போது நீங்க கத்துக்கணும். ஓகே, டு கேட்ச் த மைஸ். எதுக்காக அந்த எலிகள்லாம் வருது? உணவுக்காக வரும். டு கேட்ச் த மைஸ். தட், தட் அப்படிங்கிறது இங்க ஒரு இணைப்பு சொல். ஓகே, தட் கேம் டு ஈட் த ஃபுட். உணவுக்காக வரக்கூடிய எலிகள். ஓகே, ஸோ இட் ட்ரை டு கேட்ச் த மைஸ். தட் அப்படிங்கிறது எதை குறிக்குது? அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த எலிகளை குறிக்குது. தட் கேம், வந்தது. டு ஈட் த ஃபுட், அந்த சாப்பாடுகளை சாப்பிடக்கூடிய வரக்கூடிய எலிகளை பிடிக்க முயன்றது. ஓகே, ஸோ எங்க? சமையல் அறையில், இன் த கிச்சன். That's it. Every day it tried to catch the mice that came to eat the food in the kitchen. சமையல் அறையில உணவுகளை சாப்பிட வரக்கூடிய எலிகளை பிடிக்க முயன்றது. அடுத்து என்னாச்சு? எல்லா எலிகளும். சோ எல்லா எலிகளும் அந்த பூனைக்கு மிகவும் பயந்திருந்தன. எல்லா எலிகளும், அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா all the mice. all the miceனா எல்லா எலிகளும் பயந்திருந்தன, மிகவும் பயந்திருந்தன அப்படின்னா were very scared. very scaredனா மிகவும் பயந்திருந்தன அந்த பூனைக்கு. scared of the cat, of the cat. அவ்வளவுதான். ரீட் பண்ணுங்க. all the mice were very scared of the cat. ஈஸியா இருக்கா? ஓகே, சோ இப்போ இதை நம்ம திரும்ப ரீட் பண்ணலாம். என் கூட சேர்ந்து
எல்லாரும் கொஞ்சம் சத்தமா ரீட் பண்ணுங்க. ஓகே, இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா உதவும். கொஞ்சம் உங்களோட ஃப்ளூவன்சி, உங்களோட ப்ரொனன்சியேஷன் இதெல்லாம் வளர்த்துக்கிறதுக்கு நம்ம சத்தமா ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா கதைங்கிறது ஏற்ற இறக்கத்தோட சொன்னாதான் அழகா இருக்கும். ரீட் பண்ணலாமா? இங்க பாருங்க. Once upon a time, there was a cat that lived in a small house. Every day, it tried to catch the mice that came to eat the food in the kitchen. All the mice were very scared of the cat. ஈஸியா இருந்ததா? அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து என்னாச்சு? ஒரு புத்திசாலி எலி ஒரு யோசனையை நினைத்தது. அது சொன்னது, பூனையின் கழுத்தில் ஒரு மணி கட்டினால் அது வரும்போது சத்தம் கேட்டு நாம் ஓடலாம். எல்லா எலிகளும் கைத்தட்டின மற்றும் கத்தின. அது ஒரு நல்ல யோசனை. ஆனால் யாரும் அந்த மணியை கட்டுவதற்கு முன்வரவில்லை அல்லது விரும்பவில்லை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, ஏன்னா பூனை கடிச்சிடும் பயம் இருக்கு எல்லாத்துக்கும். ஒவ்வொரு லைனா சொல்லலாமா? ஒரு புத்திசாலி எலி அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லுவீங்க? ஒரு ஒன், புத்திசாலினா கிளவர், எலினா மவுஸ். ஒரு புத்திசாலி எலி ஒரு யோசனையை நினைத்தது. ஒன் கிளவர் மவுஸ். நினைத்ததுன்னா தாட், திங்கோட பாஸ்ட் ஃபார்ம் தாட். இல்ல ஆன்சர் பண்ணிட்டே வாங்க, தெரிஞ்சதை ஆன்சர் பண்ணுங்க. தாட் ஆஃப் an idea, okay. So one clever mouse thought of an idea. ஒரு புத்திசாலி எலி ஒரு யோசனையை நினைத்தது. ஒரு யோசனை நினைக்கிறதுக்கு எப்படி சொல்லுவோம்? thought of an idea, நினைத்தது. அது சொன்னது. அது அப்படின்னா இட் அல்லது that. it said, அது சொன்னது. ஏன்னா அது சொன்னதை நம்ம அப்படியே சொல்ல போறோம், அதனால நம்ம செட் போட்டிருக்கோம் இங்க. ஓகே, so it said, அது சொன்னது, கமா இந்த மாதிரி அப்பாஸ்ட்ரஃபி மேல வந்து இரட்டை மேற்கோள் போட்டிருந்தோம் அப்படின்னா அதுக்குள்ள எழுதுறது வந்து என்னன்னா, அந்த புத்திசாலி எலி என்ன சொல்லிச்சோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அப்படியே எழுதுவோம். அதனால அது வந்து பிரசன்ட்ல தான் இருக்கும். அது சொன்னது அப்படியே எழுதுவோம். அது சொன்னது என்ன சொல்லுச்சு? பூனையின் கழுத்தில் ஒரு மணி கட்டினால் அது வரும்போது சத்தம் கேட்டு நாம் ஓடலாம். அதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, it said if we-னா வந்து நாம், if we tie a bell, டைனா டை கட்டுறது, எல்லாத்துக்கும் தெரியும், கழுத்துல கட்டுறது டை, கழுத்துல மணியை கட்டி விட்டா. ஓகே, so if we tie a bell around the cat's neck. Okay, so if we tie a bell around the cat's neck, பூனையோட கழுத்தை சுத்தி, அரவுண்ட்னா கழுத்தை சுற்றி ஒரு டை மாதிரி ஒரு பெல்லை கட்டி விட்டோம். டைனா கட்டி விடுறது. ஓகே, டைனா கெட்டுறது. ஒரு மணியை கட்டினால் என்ன பண்ணோம்? கட்டுனா அது வரும்போது சத்தம் கேட்டு நாம் ஓடலாம். we can hearனா நமக்கு கேட்கும். we can hearனா நமக்கு கேட்கும். எது கேட்கும்? அது வரும்போதுனா we can hear it coming and ஓடிடலாம் நம்ம. ran away, அவ்வளவுதான். ஸோ ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கலாம், ஒரு ஆச்சரியக்குறி. அது சொல்லுது, if we tie a bell around the cat's neck, we can hear it coming and run away. அது வரக்கூடிய சத்தத்தை கேட்டு நம்ம ஓடிடலாம். ரன் அவேனா ஓடிடலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஈஸியா இருக்கா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் என்னாச்சு? எல்லா எலிகளும் கை தட்டின. all the mice. கை தட்டுறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? clap. அதோட பாஸ்ட் ஃபார்ம் clapped. மற்றும் கத்தின and shouted, நான் கத்துறது, and shouted அப்படின்னா கத்தின. அது ஒரு நல்ல யோசனை. ஆமா, அது ஒரு நல்ல யோசனை அப்படின்னு சொல்லுது. ஓகே, இது வந்து அது சொன்னது. அந்த கை தட்டிட்டு எல்லா எல்லா எலிகளும் இருக்கு பாத்தீங்கன்னா, அது சொல்லக்கூடியது. அதனால நம்ம அந்த டபுள் கோட்குள்ள போடுறோம். அது ஒரு நல்ல யோசனை. அதை எப்படி சொல்லுவீங்க? That's a
great idea. அது ஒரு நல்ல யோசனை. புரிஞ்சது? ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். All the mice clapped and shouted, that's a great idea. ஆனால் யாரும் மணியை கட்டுவதற்கு விரும்பவில்லை, முன்வரவில்லை அல்லது விரும்பவில்லை. ஏன்னா கடிச்சிரும் பயம் இருக்கும் இல்லையா, பூனை கடிச்சிரும்னு, அதனால முன்வரவில்லை அல்லது விரும்பவில்லை. எப்படி சொல்லுவீங்க? ஆனால், but none of them, none of themனா யாரும், அவைகளில் யாரும், ஒருவர் கூட முன் வரல. None of them wanted to tie the bell. அந்த மணியை கட்டுறதுக்கு யாரும் முன் வரவில்லை, அது விரும்பவில்லை. None of them wanted to tie the bell. ஓகே, ஈஸியா இருக்கா? சோ இங்க none of them போட்டு இங்க வந்து did not want அப்படிலாம் போடக்கூடாது. ஏன்னா none of them அப்படின்னாலே யாருமே வரலன்னு தான் அர்த்தம், நெகட்டிவ் தான். ஓகே, ஈஸியா இருக்கா? சேர்த்து ரீட் பண்ணி பார்க்கலாமா? இங்க பாருங்க. One clever mouse thought of an idea. It said, if we tie a bell around the cat's neck, we can hear it coming and run away. All the mice clapped and shouted, that's a great idea. But none of them wanted to tie the bell. அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? நீங்களும் ஈஸியா ரீட் பண்ணீங்களா? ஓகே, கடைசியா என்ன ஆச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த நாள் பூனை அமைதியாக வந்தது மற்றும் 2 எலிகளை பிடித்தது. எல்லா எலிகளும் வேகமாக ஓடிவிட்டன மற்றும் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டன. எதையாச்சும் சொல்வது எளிது, ஆனால் அதை செய்வது கடினம். ஓகே, சோ இது எப்படி வந்து நம்ம இங்கிலீஷ்ல சொல்றதுங்கிறத பார்க்கலாம். அடுத்த நாள் எப்படி சொல்லுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. The next day, the next day. பூனை அமைதியாக வந்தது. பூனை, the cat, வந்தது அப்படின்னா came. The cat came, அமைதியாக, quietly, adverb. Okay, the cat came quietly மற்றும் and 2 எலிகளை பிடித்தது. பிடிக்கிறதுக்கு catch, அதோட past form caught. Caught 2 mice. 2 miceனா 2 எலிகளை பிடித்தது. full stop. எல்லா எலிகளும் வேகமாக ஓடிவிட்டன. அதை பார்த்து எல்லா எலியும் வேகமா ஓடிடுச்சு. ஓகே, எல்லா எலிகளும், all the mice, வேகமாக ஓடிவிட்டன. ஓடிவிட்டன அப்படின்னா ran away. All the mice ran away, வேகமாக, adverb, quickly, ஓடிவிட்டன மற்றும் and ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டன. கற்றுக்கொண்டன அப்படின்னா கத்துக்கிறதுக்கு learn, அதோட past form learned. சோ இந்த learnedக்கு வந்து past form, learnக்கு வந்து 2 past form இருக்கு. ஒன்னு அமெரிக்கன் இங்கிலீஷ், இன்னொன்னு பிரிட்டிஷ் இங்கிலீஷ். இந்த learned வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ். நீங்க இது போட்டாலும் கரெக்ட் தான். இது வந்து learnோட past form. இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா learned, இது வந்து அமெரிக்கன் இங்கிலீஷ். ரெண்டுல எதனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ learned ஒரு பெரிய பாடத்தை, a big lesson. ஓகே, என்ன பாடம்? இதுதான் மாறல். எதையாச்சும் சொல்வது எளிது, ஆனால் அதை செய்வது கடினம். ஒரு விஷயத்தை ஏதாவது சொல்றது ஈஸி, அதை எப்படி சொல்லுவீங்க? It is easy to say something. It is easy to say something. எதையாச்சும் சொல்வது எளிது, ஆனால் but அதை செய்வது கடினம். But hard to do it. But hard to do it அல்லது do that, எதனாலும் வச்சுக்கலாம்.
It is easy to say something but hard to do it. Hardனா கடினம், to do itனா அதை செய்வதற்கு. இல்ல do that ன்னு கூட போட்டுக்கோங்க, கரெக்ட் தான். வாசிக்கலாமா? இங்க பாருங்க. The next day, எங்களோட சேர்ந்து எல்லாம் சத்தமா வாசிங்க. The next day, the cat came quietly and caught 2 mice. All the mice ran away quickly and learned a big lesson. It is easy to say something, but hard to do it. இது யோசனையை கொடுக்கிறது ஈஸி, சொல்றது ஈஸி, ஆனா அதை செய்வதோ கடினம். அதுக்கு என்ன வேணும்? முயற்சி வேணும், அதுல ஈடுபாடு வேணும். இதெல்லாம் இருந்தாதான் நம்ம அந்த விஷயத்துல சக்சஸ் ஆக முடியும். சொல்லிக்கிட்டே இருந்தா நம்மால் எதையும் சாதிக்க முடியாது, எதிலும் வெற்றி பெற முடியாது. யோசனையோடு சிந்தனையோடு சேர்த்து முயற்சியும் தேவை நாம் ஒரு விஷயத்தில் சாதிப்பதற்கு. ஈஸியா இருக்கா? இவ்வளவு அழகான மாரல் பாத்தீங்களா? ஓகே, ஒரு குட்டி ஸ்டோரி தான், அதுல இருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மாரலை கத்துக்கிட்டோம். இதே மாதிரிதான் நம்ம இங்கிலீஷ் பேசுறதுக்கும் நம்ம எத்தனையோ வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, எவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க முயற்சி எடுக்காத பட்சத்துல அது தோல்வியில தான் போய் முடியும். ஆனா இப்பவே அது அந்த முயற்சிகள் நீங்க எடுத்து பாருங்க, பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, பயிற்சி எடுத்து பாருங்க, பேசி பாருங்க, நிச்சயமா உங்களால முடியும். இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிற அந்த யோசனை நல்ல யோசனை தான், அது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. அந்த யோசனையோடு சேர்த்து முயற்சியும் எடுத்தால் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதா நான் இந்த ஸ்டோரியில இருந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன். எப்படி இருந்தது ஸ்டோரி? அழகா இருந்ததா? பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மொத்த ஸ்டோரியும் நம்ம மொத்தமா சேர்த்து சொல்லி பிராக்டிஸ் பண்ண போறோம். ப்ராப்பரான ப்ரொனன்சியேஷனோட நம்ம சொல்லி பிராக்டிஸ் பண்ணலாம், ஏற்ற இறக்கத்தோட சொல்லி நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். பிராக்டிஸ் பண்ணலாமா? லெட்ஸ் பிராக்டிஸ். நான் இந்த ஃபுல் ஸ்டோரி உங்களுக்கு எழுதி போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை இங்கிலீஷ்ல அழகா நம்ம நிதானமா சொல்லி பிராக்டிஸ் பண்ணலாம். யாரும் அமைதியா இருக்கக்கூடாது, எல்லாரையும் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க பார்க்கலாம். The cat and the mouse. Once upon a time, there was a cat that lived in a small house. Every day, it tried to catch the mice that came to eat the food in the kitchen. All the mice were very scared of the cat. One clever mouse thought of an idea. It said, if we tie a bell around the cat's neck, we can hear it coming and run away. All the mice clapped and shouted, that's a great idea. But none of them wanted to tie the bell. The next day, the cat came quietly and caught 2 mice. All the mice ran away quickly and learned a big lesson. It is easy to say something, but hard to do it. அவ்வளவுதாங்க. நீங்களும் என் கூட சேர்ந்து சூப்பரா பிராக்டிஸ் பண்ணீங்க. உங்களுக்கான டெஸ்ட் அப்படின்னு சொன்ன பாத்தீங்களா, அது இதுதான். இப்ப நான் சொன்னேன், நீங்களும் என் கூட சொன்னீங்க. இதே மாதிரி இந்த ஸ்டோரியை நீங்க தனியாகவே இங்கிலீஷ்ல சொல்லி போன்ல ரெக்கார்ட் பண்ணி கேட்டு பாருங்க. உங்களுக்கு நீங்க எப்படி சொல்றீங்க, உங்க ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நீங்களாகவே கேட்கலாம். ஓகேவா? ரொம்ப ஒரு அழகான மாரல் ஸ்டோரி. இதை நம்ம லைஃப்லயும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம யோசிப்பதோடு சிந்திப்பதோடு மட்டுமல்லாமல் அதை செயல்முறைப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அந்த முயற்சிகளை நாம் எடுப்போம். வெற்றி நிச்சயம். அவ்வளவுதாங்க. ஓகே, இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நான் உங்களுக்கு நிறைய மாரல் ஸ்டோரிஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண போறேன். இதன் மூலமா இங்கிலீஷ் கத்துக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். கண்டிப்பா உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தாலும் அவங்களுக்கு போட்டு காட்டுங்க, அவங்களும் இங்கிலீஷ் கத்துப்பாங்க. ஓகே, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.